நான் பாவம் நினைச்சு உதவி செஞ்ச எல்லா மனுஷனும் நன்றி கேட்டு போயிட்டாங்க. சாமிங்க நீங்களுமா? என்னங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. எந்திரிங்கண்ணா. உட்காருங்க. என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்க அப்பாவாயிட்டீங்க. நீ அம்மாவாயிட்டேன்னு சொல்லு. சும்மா விளையாடாதீங்க. முதல்ல அத்தைக்கு எங்க அப்பாக்கெல்லாம் செய்தி சொல்லணும். இது பாருங்க, கல்யாணம் தான் ரொம்ப சிம்பிளா நடந்துருச்சு. வளகாப்பு ரொம்ப கிராண்டா நடக்கணும். ஏன்னா இது நமக்காக இல்ல, நம்ம குழந்தைக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் சொல்லிடலாம், வளகாப்பையும் கிராண்டா நடத்திடுவோம். எல்லா விஷயத்தையும் சொன்ன நீ ஒரே ஒரு விஷயத்த சொல்லலையே. எந்த விஷயத்த சொல்லல? குழந்தைக்கு அப்பன் யாருன்னு. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல, நீ யாரோட விளையாட? சி, இவ்ளோ மோசமா பேசுறீங்க. யாரு? நான் மோசமா பேசுறேனா? பாடிங்க. இங்க பார், இதுல உள்ள மோசத்தை என்னங்கிறது? என்ன சொல்றீங்க? புரியலையா? பாரு. ஐயோ, இது எப்படி வந்துச்சு? உன் பேக் தானே, உனக்கு தெரியாம எப்படி வரும்? இப்பலாம் சேஃப்டிக்கு பேக்லயே வச்சுக்கிறத. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்றாளே. என்ன பார்த்தா உனக்கு கேப்பை மாதிரி தெரியுதா? ஏய், நான் தான் இல்லன்னு சொல்றேன்லடா, பைத்தியக்காரா. எனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி உன் பேக்ல வந்துச்சு? அம்மா ஃப்ளோல புருஷனை வாடா போடான்னு சொன்ன. அத விடு. அன்னைக்கு சுச்சி கிட்ட என்ன சொன்ன? சுஜி, இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னேன்லடி. இப்ப சரியா தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் இருட்டுல தனியா உட்கார்ந்திருந்தேல்ல, அதான் அன்னைக்கு நீ தலை குளிச்சியே. அன்னைக்கு நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டப்ப நீ என்ன சொன்ன? இது என்ன கேள்வி, ஆஸ்பத்திரில இருந்தா வர்றேன் அப்படின்னு சொன்னேன்லடி. அன்னைக்கு நீ ஓ எம்டியோட கார்ல கிக்கி பிக்கி சுத்தி போனதை என் கண்ணால பார்த்தேன்டி. பார்த்தேன். ஆனா இந்த அப்பாவி புருஷன் உன்கிட்ட எதுவுமே கேட்கலடி. ஏன் தெரியுமா? நம்பிக்கை. நீயே சொல்லுவேன்னு. ஐயோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மீரா, அந்த கொரியன் டாக்டரை பாத்தியா? அவனை பார்த்தா டாக்டர் மாதிரியா இருந்தா, பேஷண்ட் மாதிரி இல்ல. சாரி. இட்ஸ் ஓகே. மீரா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு டாக்டர்ஸ் இருந்தோம், ஒன்றை மட்டும் நான் ஏன் கூட்டு போனேன் தெரியுமா கான்ஃபரன்ஸுக்கு? ஏன்னா யூ ஆர் பேஷன் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன். நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட நீ வருவ. ஐ மீன் அந்த அளவுக்கு நீ ஒரு சின்சியர் டாக்டர். ரொம்ப புகழ்றீங்க, எதுக்குன்னு தான் தெரியல. ப்ளீஸ் மீரா, 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 ப்ளீஸ் 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 மீரா, ப்ளீஸ் மீரா. சிரிச்சு பேசினா கையை வச்சிடுவியா? ஐயோ மீரா, தெரியாம கைப்பற்றுச்சு மீரா. தெரியாம ஒரு தடவை தான் படும், ஒவ்வொரு தடவையும் படுமா? ப்ளீஸ் மீரா, ஏதோ அவசரத்துல சபலத்துல கை வச்சிட்டேன். சாரி மீரா, இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஒரு நல்ல டாக்டரை நான் இழக்க விரும்பல. இது பாருங்க, நீங்க என் கூட பேச வேண்டாம், நான் உங்க கூட பேச மாட்டேன். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் 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 மீரா, மீரா ப்ளீஸ் மீரா. உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிரும். உங்க கோவம் எனக்கு தெரியும், அதான் சொல்லல. ஆஹா, கார்ல போனாலாம், அவன் தொடையில கைய வச்சானா, இவ அடிச்சாலாம், அவன் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டானா. கதை நல்லா இருக்கு. பொண்டாட்டிகளுக்கு ஆசையா நம்ம பூ வாங்கி கொடுத்தா அத அவளுக தலையில வைக்கிறதுக்கு பதிலா புருஷங்க காதுல சுத்துறாளுக.
என்ன சரி அதையும் விடு. இன்னொரு நாள் நான் உன் பக்கத்துல வந்தேன். நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னியே. நான் ஜென்டில் மேன்ரி தொடவே இல்லையே. ஆனா உன் எம்டி போன் பண்ணா ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போனியே. அப்ப இந்த குழந்தைக்கு அப்ப யாரு? ஐயோ அன்னைக்கு ஒரு அபோர்ஷன் கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அதான் கிளம்பி போனேன். அபாசன் கேஸா? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ அபாசன் பண்ணிரு. என்ன இப்படி என்ன சந்தேகப்படுறீங்களே? நான் உங்களை சந்தேகப்படக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன வெட்டி விடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனே உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி. அவ கூட சேர்ந்து நீங்க கும்மால அடிச்சிட்டு மிச்சம் இருந்த காண்டத்தை இந்த பேக்ல நீங்க ஏன் போட்டுக்க கூடாது? ஐயோ மக்களே, இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நானா போட்டேன்? நீ என் மேல சந்தேகப்படும் போது நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாதா? நீ ஏற்கனவே கருப்பாம்பூச்சி அடிச்சு மாவுல போட்டவன் தானே. எப்ப நீ என் மேல பழிய போட்டியோ இனி நீ திருந்தவே மாட்ட. இந்த சீவலி இவனா எங்க அம்மாக்கு தெரிஞ்சு உசுரையே விட்டுரும். குடும்ப நிம்மதிக்காக நான் தியாகி ஆயிடுறேன். அதுக்காக அடுத்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனாக முடியாது. நீ கருவ கலைச்சுற. என்னால முடியாதுடா. என்னடி திரும்ப திரும்ப வாடா போடான்னு மூஞ்சிய பேத்துருவேன். மீரா நில்லடி. அம்மாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. கிருஷ்ணா உள்ள போடி. அம்மா வாமா, எப்படி இருக்க? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சு? கூட அத்தை அத்தை இப்ப எப்படி அத்தை இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. இந்தாங்க. கிருஷ்ணா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானம்மா? தெரியல, கிளம்பிருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்ற? நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. நீ ஒன்றும் பார்க்க வேணாம், இப்படி உட்காரு. வா உட்காரு. உன் முகமே சரியில்லையம்மா. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அது இல்லம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரியவங்க கிட்ட கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே நிரந்தர பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்ல? உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா உன் புருஷனை பத்தின சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணுமா. பிறன்மனை நோக்கா பேராண்மையை ஐயன் புகழ்கிறார். மாற்றான் மனைவியை நோக்காமல் இருப்பதே பேராண்மை என்கிறார். சிட்டுக்குருவி சைக்கிள்ல வருது, கருத்த காக்கா கத்து தருது. என்னென்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில். தம்பி படிக்கிறியாடா? செய்நன்றி அடுத்து குடிய கெடுக்க ஒய்யாரமா போறான். அதுதான் ஃபுல் டைமா செய்றோம்ல. செய்நன்றி கொன்ற மகருக்கு. ரவி மாமா பொண்டாட்டிக்கு இவன் எதுக்காக செய்கை காட்டுறான்? ரவி மாமா கிளம்பி வெளியில வந்து பாரு என்ன பண்றாங்க கையால. இரு உன்னை புடிச்சிட்டு பாத்துக்கிறேன். மச்சான் காத்திருக்கே கருத்தம்மா கீழவா எவனோ பார்க்க போறா சீக்கிரமா. ஐயோ இனி வரவே மாட்டேன். விடுடா டேய் டேய் விடுடா டேய். என்னடா பண்ற? தம்பி ஏன்டா அப்படி கத்துன? யோ இரியா டவுசர் போடுறேன். இதே வேலையா போச்சு. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்ல அத்தை. இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிருக்கானா? என்ன ஒரு தடவை ஃப்ரெண்டுன்னு நினைச்சு வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான்.
ஏண்டா சீனு, கடலை தோலை வழியில போட்டு வச்சிருக்க, அங்கிட்டு ஓரமா போட வேண்டியதானே? திங்கிற இடத்துல போட முடியும். இரா தண்ணி கொண்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் வீக்கில் எடுத்தா தண்ணி வாங்கி குடிப்பாங்க, நீ ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்றியா? புரியாத? டேய் என்னடா இப்படி கை நடுங்குது? ஒண்ணு இல்ல. எதுக்குடா என்ன அடிச்ச? இதுக்குதான் உன்னோட யாரும் சேர்றது இல்ல. ஏண்டா அவனை அடிச்ச? என்னடா ஆச்சு? என்னடா? டேய், திங்கிற இடத்துல போட முடியும். சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ற இந்த உலகத்துல தான் சரியா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி உள்ளவங்களும் சரியா இருக்கணும்னு நினைப்பா. அவனை புரிஞ்சுக்காத வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தப்பாதான் தெரியும். நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பண்றது எல்லாமே வெகுளித்தனமா தான் இருக்கும். இவ்வளவு ஏன், அவனுக்கு என்ன வயசாகுது? இப்பவும் எங்கேயாவது ஜவ்வு மிட்டாய்க்காரனை பார்த்தா உடனே காரை நிறுத்தி வாங்கி திம்பா. கேட்கறதுக்கே வேடிக்கையா இல்ல? தெரியும். இனிமே உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னே நான் கேட்க மாட்டேன். நீதாம்மா அவனை புரிஞ்சு நடந்துக்கணும். எதுக்கு இப்ப டிவி ஆஃப் பண்ண? எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் எந்த மறுப்பும் சொல்லாம என் கூட வாங்க.